ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் கப் லேர்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டிங் எஃபெக்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நான் சிம்பிளாக ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன். ஸோ லைட்டிங் எஃபெக்ட்ன்றது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப மேக்ஸிமம் ஒரு பிக்கு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஸோ பின்னாலேருந்து லைட்டிங் கொடுத்தோம்னா அவங்க அப்படியே பிரைட்டாக தெரிவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டார்க்கான பிளேஸ்லேருந்து ஒரு லைட்டிங் கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அந்த இடத்துல லைட்டிங்கே இருக்காது. ஸோ நம்மளா அதை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஃபோட்டோஷாப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு சிம்பிளான மெத்தட் தாங்க. ஃபைலில் போயிட்டு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நல்ல இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி எடுப்போமே. ஸோ ஒரு நல்ல இமேஜ் எடுத்தாச்சு. ஒரு நல்ல இமேஜ் ஓப்பன் பண்ண அப்புறம் மெனு பார்ல ஃபில்டர் மெனுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரெண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணனா அதிலே இருக்கும் பாருங்கள், லைட்டிங் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லைட்டிங் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டைல் அண்ட் லைட்டிங் டைப் இருக்கும். ஸோ இதில் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளே நிறைய டைப்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டு நம்ம வேற கூட மாற்றிடலாம். உங்களுக்கு அதில் ப்ளூவாக மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான சைஸஸ் இருக்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா இதான் லைட்டிங் எஃபெக்ட். சிம்பிளாக இருக்கும். நிறைய விதமான ஸ்டைல்ஸ் இருக்கும். நம்மளா டிஃபால்ட்டாகவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான மெத்தட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.